மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலை. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசனுடைய குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். சிவபெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் உண்டும். மாதத்திலே வளர்வரை தேய்வரை என்று சொல்லுகின்ற பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த மாலை நேரத்திலே இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று வணங்குவது சிறப்பு. அந்த வகையிலே மாதந்தோறும் திரையோதசி என்று சொல்லுகின்ற நாளிலே அந்த மாத சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. அது மிக அதிகமாக கொண்டாடப்படுவதில்லை. இருந்தாலும் கூட மாசி மாதத்திலே வருகின்ற சிவனிரவு விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மாலை 6 மணிக்கு தொடங்கி அதிகாலை 6 மணி வரை 4 கால சாமங்களாக இறைவனுக்குரியதாக இருக்கின்ற பல்வேறு விதமான திருமஞ்சனங்கள் அபிஷேகங்களை எல்லாம் செய்து வழிபாடு செய்து இறைவனை போற்றி வழிபாடு செய்து திருமுறைகளை விண்ணப்பித்து 12 திருமுறைகளை விண்ணப்பித்து வழிபாடு செய்து பேரொளி வழிபாடாக வழிபாடு செய்வது மரபு. இது தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த இறைவனுடைய வழிபாடு சிவனிரவு வழிபாடு மிகச்சிறப்பாக முறையிலே கொண்டாடப்படுகின்றது. சிவனை வழிபட்டு பல அருளாளர்கள் அருள் பேறு பெற்றிருக்கின்றார்கள். நமக்கு திருமுறை என்று எடுத்துக்கொண்டால் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்களெல்லாம் இறைவனை போற்றி அருள் பெற்றவர்கள். அதுபோல பெரிய புராணத்திலே பார்த்தால் 63 நாயன்மார்கள் சிவபெருமானுக்கு பல தொண்டுகள் செய்து இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். அந்த வகையிலே எளிய உயிர்களும் சிவபெருமானை வணங்கி அருள் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சிவராத்திரி என்று எளிய மக்களும் வணங்கினால் இறைவன் அருள் பாலிப்பார் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறு. குரங்கு, அது முசு என்று சொல்லுவார்கள். அப்படி கைலாயத்திலே இறைவனும் இறைவியும் அந்த கைலாயத்திலே வீற்றிருக்கின்றார்கள். ஒரு வில்வ மரத்திலே மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கின்றது, இந்த குரங்கானது ஒவ்வொரு வில்வ இலையாக பிடுங்கி பிடுங்கி கீழே போடுகின்றது. கீழே இருக்கின்ற அம்மையப்பரை அது பார்க்கவில்லை. இதை கண்ணுற்ற அம்மைக்கு பார்வதிக்கு கொஞ்சம் வேகமாக கோபமாக மேலே நோக்கி பார்க்கின்றார். அதை கண்ணுற்ற குரங்கானது கீழே வந்து அம்மையின் அப்பனிடத்திலே வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிக்க வேண்டுகின்றார். அப்பொழுது உணர்ந்த இன்று சிவராத்திரி, இன்றைய நாளிலே நீ அறிந்தோ அறியாமலோ வில்வத்தினாலே வழிபாடு செய்திருக்கின்றாய். ஆகவே நீ அடுத்த பிறவியிலே ஒரு அரசனாக பிறப்பாய் என்று சொல்லி அந்த நாடு செழிப்பாக இருக்கும், மக்கள் வளமாக இருப்பார் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அந்த குரங்கு தன்னை வேண்டிக் கொண்டதாம், நான் மனித உருவத்திலே இருந்தால் தன்னுடைய நிலையிலே மாறிவிடுவேன், பல தவறுகளெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பாக போய்விடும். ஆகவே அன்றைய நாளிலே அந்த பிறவியிலே நான் குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் எப்பொழுதும் உன்னையே சிந்தித்து கொண்டிருப்பேன் என்று அந்த குரங்கு சொன்னதாக நமக்கு வரலாறு சொல்லுகின்றது. அது முசுகுந்தர் என்று சொல்லுகின்ற. முசு என்றால் குரங்கு, குரங்கினுடைய வடிவத்திலே இருந்ததாக நமக்கு சொல்லுவார். இது மற்றொரு வரலாறும் சொல்லுவார்கள். அது எலி வடிவத்திலே இருந்து ஒரு தீபத்திலே இருக்கின்ற நெய்யை உண்பதற்காக சென்று தீபத்தை தூண்டி விட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லுவார்கள். ஒரு திருடன் தன்னை அறிந்தோ அறியாமலோ ஒரு நள்ளிரவிலே மக்களுக்காக பயந்து கொண்டு சென்று அவன் மரத்தின் மேலே அமர்ந்து வில்வத்தை பிடுங்கி சிவபெருமான் மீது போட்டுக்கொண்டே இருந்தான், தூக்கம் வராமல் இருப்பதற்காக. அப்படி ஒரு காலையில் எழுந்து பார்த்தால் கீழே சிவலிங்கம் இருந்தது. ஆகவே தான் அறிந்தோ அறியாமலோ இறைவன் மீது சிவராத்திரி அன்று வில்வத்தை போட்டதன் காரணமாக அவனுக்கு சிவபதி கிடைத்ததாக நமக்கு வரலாறுகள்லாம் காட்டுகின்றது. ஆகவே நாம் அறிந்தோ அறியாமலோ அன்றைய நாளிலே இறைவனை போற்றி வணங்கினால் உயர் நிலையை அடைய முடியும். புத்திப்பேரை அடைவதற்கு உரியதாக இருப்பது சிவராத்திரியாக இருக்கின்றது. ஆகவே சிவராத்திரி என்று நாம் எல்லாரும் குழந்தைகளோடு சென்று சமய சின்னங்களை அணிந்து அவரவர்களே சென்று இறைவனுக்கு நீராட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மரபு நம்முடைய கௌமார மடாலயத்திலே இருக்கின்ற அவனாசியப்பர் திருக்கோயிலிலே அவரவரே சென்று வழிபாடு செய்வதற்கான வழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது
போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அதன் பின் புகுவேன் என்று நமக்கு திருமுறைகள் காட்டும். அவரவரே சென்று நீராட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த பிறவியிலே கிடைத்திருக்கின்றது. இறைவனை போற்றி சிவபெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம்.